அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கொங்கு மண்டலத்தில் அதிக செல்வாக்கு கொண்டவர் என்பதால் அவரை தாவேகாவில் இணைக்க முயற்சிகள் நடைபெற்றது. ஆனால் அவரோ தாவேகாவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று புது ரூட்டில் பயணிக்க விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 இடங்களை பெற்று காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் ஆகியோரின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. தாவேகா அமைச்சரவையில் இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக சட்டசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றால் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளே மாறி மாறி வெற்றி பெறும். இதனால் எப்படியும் 10 ஆண்டுகள் கழித்தாவது தங்களுக்கு அதிகாரம், பதவி கிடைக்கும் என இரு கட்சியினரும் பொறுமை காப்பார்கள். அதிலும் திமுகவை விட அதிமுகவினருக்கு பதவியே இல்லாமல் இருக்க மாட்டார்கள் என ஏராளமான அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைக்காததால் அதிமுக, திமுக இணைந்து கூட்டணி ஆட்சி செய்ய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்துதான் அதிமுகவை ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது திமுகவுடன் கூட்டணியா என அதிமுகவினர் பலர் யதார்த்தத்தை விரும்புகின்றனர். இதனால் பலர் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார்கள். அந்த வகையில் மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, சி. விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணைய தொடங்கினார்கள். மேலும் இடைத்தேர்தல்களில் இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பை முதல்வர் விஜய் அளிப்பாரா என தெரியவில்லை. இப்படி இருக்கும் போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பதால் அவர்களும் தாவேகாவில் இணையலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரை அவர்கள் இருவரும் எந்த முடிவையும் எடுக்காமல் இருந்தார்கள். இந்த நிலையில் எஸ்.பி. வேலுமணி தாவேகாவிற்கு செல்ல வேண்டாம் என முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அவர் கொங்கு மண்டலத்தில் முக்கிய புள்ளியாக இருப்பதால் அவரை தாவேகாவில் இணைக்க பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் எஸ்பி வேலுமணி பிடி கொடுக்காமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் அவருக்கு ஆதரவாக இருக்கும் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கையில் எடுத்துள்ள திட்டங்கள் கட்சிக்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளன. இதற்கிடையில் வேலுமணி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் வேறு ஒரு பிளானை வைத்துள்ளாராம். இதனால் அதிர்ச்சியில் இருக்கிறாராம் எடப்பாடி. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் பிளவும், இணைவும், மாவட்ட செயலாளர் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்களை சுற்றியே தொடர்ந்து சலசலப்பு நிலவி வருகிறது. கடந்த சில வாரங்களாக மூத்த நிர்வாகிகள் சிலர் எடப்பாடியின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அந்த பொறுப்பை அவர் ஏற்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படும் சில சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பினார்கள். இதற்கிடையே கடந்த மாதம் நடைபெற்றதாக கூறப்படும் உட்கட்சி ஆலோசனை கூட்டத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் எஸ்பி வேலுமணி தன்னுடைய ஆதரவாளர்களிடம் பேசும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த வீடியோவில் என்னை நம்பி பலர் வந்திருக்கும் போது அவர்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்காமல் எனக்கு மட்டும் உயர் பதவி கொடுத்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? மாவட்ட அளவில் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்தவர்களை புறக்கணித்து நான் மட்டும் பதவி வாங்க விரும்பவில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, காமராஜ், கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோர் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை ஏற்க இயலாது என்று தெரிவித்து கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பினார்கள். பதவிகள் தேவையில்லை, சாதாரண தொண்டர்களாகவே தொடர்கிறோம் என்ற கருத்து அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவின் உட்கட்சி அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தலைவர்களும் சி.வி. சண்முகம் தலைமையில் சில வட மாவட்ட நிர்வாகிகளும் ஒரே அணியாக செயல்படுகிறார்களா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. சமீப காலமாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் அதிருப்தி நிலவி வருகிறது. குறிப்பாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி தொடர்பான சில முடிவு சில நிர்வாகிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுவே தற்போது வெளிப்படையான அதிருப்தியாக மாறியுள்ள அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவை அடிப்படையாக கொண்டு அதிமுக 2.0 புதிய தலைமை, அதிகார போட்டி போன்ற விவாதங்களும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திட்டமிட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற தகவல் மட்டும் உண்மை என்கின்றனர் அதிமுகவினர். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிருப்தியை எப்படி கையாளப் போகிறார்? மூத்த நிர்வாகியுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அல்லது கட்சியில் மேலும் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமா என்பது போன்ற கேள்வி அதிமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்கள் முன்பாக கட்சிக்குள் உருவாகியுள்ள இந்த சலசலப்பு அடங்குமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது.
குறிப்பாக கொங்கு மண்டலத்தின் வலுவான தலைவராக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் வட தமிழகத்தில் செல்வாக்குமிக்க CV சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கையில் எடுத்துள்ள அதிரடி படலம் கட்சிக்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு கட்சியில் நிலவி வரும் பிளவு, மாவட்ட செயலாளர் நியமனங்கள் போன்ற விவகாரங்களால் அதிருப்தியிலிருந்த மூத்த தலைவர்கள் இப்போது எடப்பாடியின் தலைமைத்துவத்திற்கு எதிராகவே காய் நகர்த்த தொடங்கியிருப்பது EPS தரப்பை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமீபத்தில் எஸ்பி வேலுமணிக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க முன்வந்த போது அதை அவர் அதிரடியாக மறுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்துதான் கடந்த மாதம் நடைபெற்ற உட்கட்சி ஆலோசனை கூட்டத்தின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதில் பேசும் வேலுமணி, என்னை நம்பி வந்தவர்களுக்கு பொறுப்பு தராமல் எனக்கு மட்டும் உயர் பதவி கொடுத்தால் அதை எப்படி ஏற்பது? பல ஆண்டுகளாக உழைத்தவர்களை புறக்கணித்துவிட்டு நான் பதவி வாங்க விரும்பவில்லை என்று எடப்பாடிக்கு எதிராக பகிரங்கமாக குரல் கொடுத்திருந்தார். இவருக்கு ஆதரவாக பல MLAக்களும் கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது. வேலுமணியின் இந்த அதிருப்தி போக்கிற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, காமராஜ், KP அன்பழகன் உள்ளிட்டோரும் கைகோர்த்துள்ளனர். எங்களுக்கு பதவிகள் தேவையில்லை, சாதாரண தொண்டர்களாகவே தொடர்கிறோம் என்று இவர்களும் கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பி EPSக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர். குறிப்பாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் நியமனம் உள்ளிட்ட சில மாவட்ட நிர்வாக மாற்றங்கள் இவர்களுக்கு கடும் ஏமாற்றத்தை அளித்ததே இந்த அதிகார போட்டிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டும் வருகிறது. கொங்கு மற்றும் வட மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடிக்கு எதிராக ஒரே அணியாக திரண்டு வருவது அதிமுக 2.0 அல்லது புதிய தலைமைக்கான சமிக்கையோ என்ற விவாதத்தை அரசியல் வட்டாரத்தில் கிளப்பியுள்ளது. அதிமுகவின் இந்த தொடர் உள் விவகாரங்கள் கட்சியின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக மாறி உள்ளன. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து வெளியேறி வரும் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் கட்சியை மீண்டும் வலுப்படுத்தவும் சரிவை சரிக்கட்டவும் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர மறுசீரமைப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த வீழ்ச்சிகளை தடுத்து கட்சியின் பழைய செல்வாக்கை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் வெறும் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைகளோடு நின்றுவிடாமல் அடிமட்ட தொண்டர்களின் நம்பிக்கையை பெறும் வகையிலான வெளிப்படையான அரசியல் வியூகங்களை வகுப்பது அவசியமாகும். குறிப்பாக உட்கட்சி பூசல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளை வழங்கி முன்னெடுத்த வேண்டும். மேலும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து வீரியமாக போராடி ஆளும் கட்சிக்கு எதிரான வலுவான முதன்மை எதிர்க்கட்சியாக தங்களை களத்தில் நிரூபிக்க வேண்டும். அத்துடன் பிரிந்து சென்ற அதிருப்தியாளர்களை மீண்டும் ஒருங்கிணைப்பது அல்லது சமரச பாதையை நோக்கி நகர்வது மட்டுமே வரும் தேர்தல்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியை தக்க வைத்து அந்த கட்சியை மீண்டும் ஒரு பெரும் சக்தியாக நிலைநிறுத்த உதவும் என்கிறார் எடப்பாடி. ஆனால் யாருமே எதிர்பாராத நேரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான SP வேலுமணி அவர்களும் அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையும் தாவேகா தலைவரான விஜய் அவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.